பிரியமானவர்களே, இன்றைய ஜெபம் சங்கீதங்களின் புத்தகம் 102 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறவர்களை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களை, உம்மை ஆராதிக்கிறவர்களை, உம்முடைய சத்தியத்துக்கு பயந்து அதன்படி நடக்கிறவர்களே, ஆண்டவரே தகப்பனே, அவருடைய வாழ்க்கையை எல்லாவிதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நல்ல அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே நல்ல ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனியினாலும் ஆவியின் ஊழியங்களினாலும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் கட்டி ஆண்டவரே உமது மகிமையை அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள கர்த்தர் என்பதும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதையும் ஆண்டவரே சபையிலே விளங்க பண்ணும்படி ஆண்டவரே மலையிலும் குகைகளிலும் காடுகளிலும் ஆண்டவரே சேரிகளிலும் தகப்பனே இன்னும் பெரிய பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கூடுகிற ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்குவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.